நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன். அடிமை மறைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசோ டிவி நேயர்களுக்கு இயேசு நாமத்தில் நன்றி சொல்கிறேன். ஜெபத்தோடு கூட செய்திகளுங்க ஆசீர்வாதமாக இருக்கும். செய்தி நல்லா இருக்குன்னு இல்லை, செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா ஆண்டவர் உங்களுக்கு எதாவது செய்வார். கண்டிப்பாக இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் நடப்பிக்கும். ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு பாடுபட்டதுனால நமக்கு கிடைக்கிற பரலோக ராஜ்யம் என்ன, பரலோக ராஜ்யத்தில் என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. இந்த உலகத்தில் என்ன பாடு அவர் பட்டிருக்கார். நம்மளும் இந்த உலகத்தில் நிறைய பாடுகளை அனுபவிக்கும். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் என்ன கிடைக்கும்னு தெரியாமல் சில இந்த பாடுகளை அப்படியே பட்டுட்டு இருக்கிறதோட செத்துடலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏசப்பா நமக்கு பரலோக ராஜ்யத்தில் வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை நினச்சி பார்த்தா சாகணுங்கிற எண்ணமே வராது. ஆண்டவருக்காக எதையாலும் செய்யணும், ஊழியம் செய்யணும், அப்படி எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் பரலோகத்தில் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 34 வசனம். 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். கசப்பு கலந்து காடியை ஏசப்பாட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. பத்தியங்களா? சோத்திரம். கசப்பு கலந்த காடியை கொண்டு கொடுத்துருக்காங்க. சிலுவையில் அடித்து தொங்க போட்டு கசப்பு கலந்த காடியை கொண்டு கொடுத்துருங்க. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது அந்த காடியை கொண்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, அவர் குடித்து பார்த்துட்டு ருசி பார்த்துட்டு கசப்பு குடிக்க மனதில்லாது இருந்தார். எதுக்காக அந்த கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுக்கணும்? ஏன் அவர் ருசி பார்த்து அதை குடிக்க முடியல அப்படின்னா, இந்த பரலோகத்திலேயே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலையும் கசப்பு, வெறுப்பு, காயங்கள், நமக்கு நிறைய கசப்பு இருக்குது. நிறைய பேர் மேலே, மனுஷன் மேலே கசப்பு இருக்கவே கூடாது. இந்த கசப்பெல்லாம் எடுத்து போடும்படியாகத்தான் ஆண்டவருக்கு அந்த கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்து அவர் குடிக்க மனசு இல்லாமல் இருந்தார். பாருங்க, இந்த உலகில் இப்போ நிறைய பேருக்கு சுகர் வியாதி இருக்குது. சுகர், அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பாகுக்காக அவிச்சு குடித்தா அது கசக்கும், சுகர் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகரை குறைக்க தான் முடியுமே தவிர, சுகரை கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர, சுகர் வியாதி இல்லாமல் மாற்றவே முடியல. அப்படி இந்த உலகத்தில் சுகர் வியாதி கூடிகிட்டே இருக்குது. வயசான காலத்தில் 1-2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ எல்லாத்துக்கும் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு கூட சுகர் வியாதி வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. சுகர் வியாதியில் பிள்ளைகளுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. சுகர் வியாதி இல்லாதே ஆளுகள் அப்படி வந்துட்டு நிறைய ஊழிகாரங்க காப்பியை போட்டு கொடுத்தா தண்ணி மட்டும் தாங்க, காப்பி வேண்டாங்க. காரணம் என்ன? சுகர் அப்படி கூடிக்கொண்டே இருக்கிறது. யாரையுமே இந்த சுகர் வியாதி விடலை. அந்த மாதிரி சோத்திரம். இந்த கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிச்சிட்டு ருசி பார்த்துட்டு வேண்டான்ட்டார். இன்றைக்கி நிறைய பேர் சுகர் வியாதி உள்ளவங்க இந்த பாவக்காய் வச்சு தண்ணி குடிக்காங்க. கசப்பாக இருந்தாலும் குடிக்காங்க. பாருங்கள், சுகர் வியாதி குறையணும்னு சொல்லி அந்த கசப்பை கொண்டு கொடுத்துருக்காங்களே. சோத்திரம். நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. கசப்பு, வெறுப்பு, காயங்கள் எல்லாம் நம்ம விட்டு எடுத்து போடும்படியாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள். யார் மேலே கசப்பு இருந்தாலும் இன்றைக்கி எடுத்து போட்டுருவோம். ஆண்டவர் நமக்கு பெரிய அதிசயத்தை செய்வார். வேதனை நிறைந்த உலகத்தில் இருக்கும், அநியாயம் நிறைந்த உலகத்தில்
அநியாயம் செய்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. நன்மையே செய்தாலும் தீமை செய்கிற மக்கள் இருக்கிறாங்க. நன்மையே செய்தாலும் தீமை செய்யும் காலம் இது, நல்லதே செய்தாலும் நன்றி இல்லா உலகம் இது. அற்றுமையத்தேற்றுமையாறுதலின் நாயகரே, அன்பில்லா உலகினில் அன்புள்ள இரட்சகரே. பார்த்தீங்களா? நன்மை செய்தாலும் தீமை செய்கிற காலம், நல்லதே செய்தாலும் நன்றி இல்லா உலகத்தில் இருக்கிறோம். கசப்பு, வெறுப்பு, காயங்கள் கடந்து போனதையான்னு படிக்கும். சோத்திரம். இந்த கசப்பில் யார் மேலே இருந்தாலும் இன்றைக்கி எடுத்து போட்டுருவோம் அன்பு பிள்ளைகளே. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். நமக்கு இது தீமை செய்தவங்க மேலே கசப்பு இல்லாமல் இயேசுப்பா அதை மன்னிக்க உதவி செய்யுங்கன்னு கேட்போம். மன்னிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதிசயம் செய்கிறவர். கசப்பு எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே வச்சுட்டு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சோத்திரம். கசப்பு எல்லாம் ஆண்டவர் மேலே வச்சுருவோம். சமாதானம், சந்தோஷத்தை எல்லாத்தையும் பேச கூடுமானவரை எல்லாத்தையும் பேசணும்னு சொல்கிறார். எல்லா மனுஷர்கிட்டையும் பேச ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அந்த இருதயத்தை தர வல்லவராக இருக்கிறார். அது கண்டிப்பாக தருவார். நம்ம ஏசப்பாட்ட கேட்டு வாங்கிடுவோம். ஏசப்பா, நாங்கள் எல்லாத்திட்டையும் பேசணும், எல்லாத்திட்டையும் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கணும். யார் எங்களுக்கு அநியாயம் பண்ணினாலும் அதை மன்னித்து அதை இந்த கசப்பை எங்கள் இருதயத்துலேருந்து எடுத்து போடுறோன்னு ஏசப்பா அப்படி சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கசப்பு கலந்த காடியை எதுக்காக அவர் வாங்கினார் சொல்லி நம்ம வேதத்தில், நமக்கு பைபிளில் பரலோகத்திலும் ஆசீர்வாதம் என்ன இருக்குது, அது நிமித்த பரலோகத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. பாருங்க, ஆண்டவரை தெய்வம் சர்வ வல்லவர். பரலோகத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா, வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பார்த்தீங்களா? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்காக தான் அந்த கசப்பு கலந்த காடியை கொண்டு கொடுத்துருக்காங்க. சோத்திரம். அவர் குடிக்க மனதில்லாது இருந்தார் இன்னும் வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காருன்னா, ஜீவ விருட்சத்தின் கனி, அதை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, சோத்திரம். ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம் அங்கே ஆகா செழி தொங்கி நிற்குமே, பளிங்கு நதியோரம் நான் பாடி நடந்திடுவே, பளிங்கு நதியோரம் நான் பாடி நடந்திடுவே, ஜீவநாதியை காண்பேனா சிங்காசனத்தையும் காண்பே, ஜீவநாதியை காண்பேனான் சிங்காசனத்தையும் காண்பே, பளிங்கு நதியோரம் நான் பாடி நடந்திடுவே. அன்பு பிள்ளைகளே, ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல. ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அத்தை எப்போதும் பொட்டையாக பத்திருக்கா, பொட்டை பிள்ளையாக பத்திருக்கா, அழுது அழுது கண்ணீர் வடிச்சு செத்துறணும்னே நினைப்பேன். அப்படியே அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே கிடக்கேன். ஏசப்பா தாங்க முடியலையே. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ விருட்சம், ஜீவ நதி 2 நான் பார்த்துருக்கேன். பாருங்கள், ஜீவ நதி அழகாக பரப்பிட்டு வரும். அதுக்கு பார்க்குற என்ன அழகாக இருக்குது தெரியுமா? ஜீவ விருட்சத்தை பார்த்துருக்கேன். பாருங்கள், அதில் இலை கீழேயே இல்லை. எந்த ஒரு மரம் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா எவ்வளோ இலை தூசியெல்லாம் கீழே கிடக்கும். ஆனால் அந்த மரத்துக்கு கீழே தூசியும் இல்லை, இலையும் இல்லை. ஜீவ விருட்சம். சோத்திரம். அந்த ஜீவ விருட்சத்தை கனியை ஆண்டு நமக்கு புசிக்க கொடுக்குறார். சோத்திரம். ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினதுனால தான் நமக்கு அப்படி ஒரு பரலோக ராஜ்யத்தில் ஆசீர்வாதங்க இருக்குது. மனம் திரும்பாதவங்க இன்றைக்கே முழங்கால் போட்டு கேட்டு அந்த மனம் திரும்ப ஆண்டு நிச்சயமாக உதவி செய்வார்.
ஆதாம் ஏவேளை கர்த்தர் உண்டாக்கி நல்ல ஒரு தோட்டத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. அந்த தோட்டத்தில் எல்லா கனிமரங்களையும் உண்டாக்கி வச்சுருந்தார். ஜீவ விருட்சத்து கனியும் நடுவில் வச்சுருந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? நடுவில் இருக்க கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருந்துச்சு, ஜீவ விருட்சத்து கனியும் இருந்துச்சு. இந்த சாத்தான்ட்ட மெல்ல பேசுகிறான், ஏவாள் சாத்தான்ட்ட பேசுகிறான். பேசாதுங்க அன்பு பிள்ளைகளே, சாத்தான்ட்ட பேசுகிறது தான் அவளுக்கு தப்பு. தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. பேசுகிறவள் சொல்லுது, அது சொல்லிச்சு, ஆண்டவர் ஏதாவது சொன்னார்? ஆமாம் சொன்னார், இந்த விருட்சத்தை கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நடுவில் இருக்க விருட்சத்தை கனியை புசிக்கக்கூடாது, அதை புசித்தனாலே செத்துருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவன் என்ன சொன்னான்? நீங்கள் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள், சாக மாட்டீங்க. உடனே அந்த கனியை பார்க்குறான், அது புசிப்புக்கும் அழகாக இருக்குது. அதை பார்த்தவொடனே ஒரு அழகு இச்சை வந்துட்டு அவளுக்கு. சாத்தான்ட்ட பேசணும் எப்படி இச்சை வருது பற்றியலா? அதனால் எந்த மனுஷன்ட்டு பேசணும் கவனமாக பேசுங்க. பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனுஷர்கிட்ட பேசும்போது அநியாயம் பிடிச்ச ஆண்கள்கிட்ட பேசினாக்கி அந்த இச்சை அப்படியே அழகாக பாருங்கள். அதுக்கு அதட்டும் அதே கனி அந்த தோட்டத்தில் தான் இருந்துச்சு, அவள் பார்த்துருக்கா. ஆனால் அந்த சாத்தம் பேசின பிறகு அந்த கனியை பார்த்தோன்னே அவளுக்கு எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. பறித்து புசித்து புருஷனும் கொடுத்துட்டா. 2 பேருமே பாவ மன்னிப்பு கேட்கல, நாங்கள் செய்த தப்புன்னு சொல்லலை, மனம் திரும்பலை. ஏவாள் என்ன சொன்னான்னா சர்ப்பத்து மேலே தூக்கி போட்டா. ஆதாம் என்ன சொன்னான்னா ஏவாள் மேலே கொடுத்தான், அவள் தான் தந்தான்னு சொல்லி. சர்ப்பந்தான் சொல்லிச்சு, வஞ்சித்தது என்ன அப்படி சொல்லிட்டாங்க. அதில் மன்னிப்பு கடந்தா அந்த தோட்டத்துலேயும் வச்சுருப்பாங்க. ஆண்டவர் அந்த தோட்டத்துலேயும் வச்சுருப்பாங்க. மன்னிப்பு கேட்கல. இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை லெந்து நாட்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. வருஷம் 40 நாள் 2 நாட்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 நாட்கள் கருவாடு மீன் சேர்க்காத உபவாசம் போடுறாங்க. உபவாசம் மட்டும் கருவாடு மீன் சேர்க்காத உபவாசம். உபவாசம் என்ன அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லியிருக்குது. அக்கிரமத்தின் கட்டுகளை உடைக்கிறார், அதுதான் உபவாசம். இன்றைக்கி உபவாசம் எதுன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ கொஞ்சம் மீன் கருவாடு சாக்காமல் இருக்கும், அது உபவாசம். சுயவெறுப்பு காணிக்கை உண்டியில் போடுறோம், அது. குடிக்கிறவங்க எல்லாம் சுயவெறுப்பு காணிக்கை உண்டியில் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை முடிஞ்சோடனே ஈஸ்டர் பண்டிகை முடிஞ்சோடனே அத்தனை பேரும் குடிக்கான். ஈஸ்டர் பண்டிகை முடிஞ்சோடனே அத்தனை பாவத்தையும் செய்கிறாங்க. இந்த 40 நாளும் பயபக்தியாக இருக்கிறாங்க. பரலோகம் போகவே முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். சோத்திரம். மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அது மட்டும் இல்லை, நம்முடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். அது மட்டும் இல்லை, நம்முடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டார். துக்கங்களையும் சுமந்திருக்காரு, அக்கிரமங்களையும் சுமந்திருக்கிறாரு, பாவங்களையும் சுமந்திருக்கிறார். ஆனால் நாம் பாவத்தில் நிச்சயமாக விடுதலை பெற்றிருக்கோமா? பாவ மன்னிப்பு பெற்றிருக்கோமா? ஆதாமும் ஏவாளும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறலை. நாங்கள் செய்தது பாவம், தப்புன்னு ஒத்துக்கொள்ளலை. அதனால் தோட்டத்தை விட்டே விரட்டிட்டார். அந்த நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கனியை புசித்தா என்னென்னைக்கும் உயிரோடு இருப்பாங்க, அப்படி தான் வசனம் சொல்கிறது. என்னென்னைக்கும் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும் சொல்லி அதை நேர பரலோகத்தை கொண்டு போயிட்டாங்க. பரலோகத்தில் இருக்க அந்த ஜீவ விருட்சத்தை கனி அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளுக்கு தான் அந்த ஜீவ விருட்சத்தை கனி கிடைக்கும். பாருங்கள், 2 நாளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்கள் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால்
நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன் கத்த சொல்கிறான். அன்பு பிள்ளைகளே, ஆதியிலிருந்து அன்பு விட்டுருங்க. ஆதி ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாவம் செய்யக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை போடக்கூடாது, நல்லா ஜெபிக்கணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் கொஞ்ச நாள் வருஷங்கள் கழித்த உடனே அப்படி அந்த பாவத்தை திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் மனம் திரும்பினவங்க கூட, ஊழியம் செய்தவங்க கூட ஆதியிலிருந்து அன்பை விட்டு பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, எதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார்? எதுக்காக பாடு அனுபவித்தார்? அப்படி நிறைய பேருக்கு தெரியலை. எதுக்காக கசப்பு கலந்த காடியை அவர் கொண்டு கொடுத்தாங்களே? நமக்காக தான். நம்ம இன்னும் மன்னிப்பு கேட்கல. ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன்பேரி எனக்கு ஒரு குறை உண்டு என்று கத்த சொல்கிறார். ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்பவும் வா. எந்த நிலைமையில் விழுந்தா என்பதை நினைத்து திரும்பவும் வாணி கத்த சொல்கிறார். இல்லைனா விளக்கு தண்டை நீக்கி போடுவேங்காரு. விளக்கு தண்டுன்னா அபிஷேகம், அதுதான் விளக்கு. அந்த அபிஷேகங்கிற எண்ணெய் ஊற்றுனா தான் விளக்கு எரியும். தண்டையே தூக்கி போட்டாருன்னா எப்படி அபிஷேகம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அன்பு பிள்ளைகளே, அதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியில் செய்த கிரியை திரும்பவும் செய்ய. ஆதியில் இருந்த ஜபத்துக்கு வா, ஆதியில் இருந்த பைபிள் வாசிக்கு வா, ஆதியில் இருந்த பாவத்தை விட்டு தொலை, பரிசுத்தமாயு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். 27 நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்த இளைப்படையாமல் பிரயாசப்படுறா. இளைப்படையாமல் சுவிசேஷம் சொல்கிறா, இளைப்படையாமல் ஊழியம் செய்கிறா, இளைப்படையாமல் செபிக்கிற எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கத்த சொல்கிறேன். ஆதி இருந்த திரும்பு, சீக்கிரமாக திரும்பு. அப்படி திரும்பினவனுக்கு தான் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்து கனியை புசிக்கா கொடுப்பேன் கத்த சொல்கிறான். அந்த ஆதியில் இருந்த பிரைசொல்லாள் கிரியைக்கு திரும்பவும் வா கத்த சொல்கிறார். எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு, மனம் திரும்பு, இன்றைய மனம் திரும்பு. அப்போ தான் உனக்கு ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன் கத்த சொல்கிறார். இன்றைய மனம் தீரும்புவாயா, நாளை நடப்பதை ஆரியாயோ. என் சகோதரனே, என் சகோதரியே, இன்றைய மனம் தீரும்புவாயா. நாளை உன்னாளல்ல, இன்று உன்னாளல்ல, இன்றைய மனம் தீரும்புவாயா. நாளைக்கு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது. இன்றைக்கே மனம் திரும்பு, முழங்கால் போடு. ஆதியிருந்த அன்பு, ஆதியிருந்த கிரிக்கு திரும்பவும் வா. பாவத்தில் விழுந்துட்டா ஐயா, இன்றைக்கே மனம் திரும்பிடு. அப்போ தான் ஆண்டவர் உனக்கு ஜீவ விருட்சத்தை கனியை பூசிக்க கொடுப்பேன் கத்த சொல்கிறார். அவர் அதுக்காக தான் கசப்பு கலந்த காடியை வாங்கி அது ருசி பார்த்து குடிக்க மனசில் இருந்தார். முழங்கால் போட்டு செவி. ஆதியில் அந்த அன்புக்கு திரும்புவா. நல்ல பிதாவே கோடி ஸ்தோத்திரங்களப்பா. பரலோக தந்தையே, இந்த முழங்கால் போட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் தொடுவீராக. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையும் தொடுவீராக. ஆதியில் இந்த அன்புக்கு வரட்டும் ஐயா. பழைய பாவத்தை விட்டு பரிசுத்தமாகட்டும் ஏசப்பா. அப்போ தானே ஜீவ விருட்சத்தை கனி கிடைக்கும். ஆண்டவர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. தடைகளை மாறட்டும் ஐயா. தெய்வ வல்லமை இறங்கட்டும் ஐயா. தெய்வ மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஜீவ நதியில் குளித்து களிக்கலாம், ஜீவ நதியில் குளித்து களிக்கலாம், ஜீவ விருட்ச கனியும் பூசிக்கல், ஜீவ விருட்ச கனியும் பூசிக்கல். என்ன சுகம் ஆகா, என்ன சுகம், என் ரட்சகரி சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்த என்ன சுகம். அன்பு பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய ஆசீர்வாத பரலோகத்தில் இருக்குது. இன்றைக்கி மனம் திரும்பி ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்பவும் வாங்க. ஆதியில் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு பரிசுத்தமாக இருந்த பிள்ளைகள் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து திரும்பவும் ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்பவா. மனம் திரும்புங்க. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறா. ஹல்லேலூயா. கரத்திலே தாழ்த்து ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. மனம் திரும்பட்டும் ஐயா. மனம் திரும்பட்டு ஜீவ விருட்சத்தை பண்ணிய கனியை புசிக்கட்டும்.
உதவி செய்யுங்க ஏசப்பா. தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி. ரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. ஆதி இருந்த அன்பு பிள்ளைகள் வரட்டும் ஐயா. இந்த டிவி நடத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வைங்க. பல லட்சம் பேருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. உங்கள் கரத்திலே தாழ்த்துறே ஏசப்பா. இதை கேட்குற ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும். ஏதோ சும்மா பார்த்தோம் கேட்டோம் இல்லைப்பா. ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ஐயா. உதவி செய்யுங்க, ஆசீர்வைங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.